அந்த கேப்பை வந்து ஃபில்ஃபில் பண்ற மாதிரி ஒரு நானே பாய் பெஸ்ட் நான் நிறைய பேர் லைஃப்ல இருந்தேன். ஏன் என் லைஃப்ல ஒரு பாய் பெஸ்ட் ஒருத்தன்லாம் இல்ல, யாருக்கிட்டனாலும் பழகுறாங்க, தப்பு பண்றாங்க, இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. நம்ம கண்ணில் படல, இருக்கலாம், மற்றவங்களும் படலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது எல்லாமே லஸ்டா தான் இருக்கு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பாக்கணும்னா சிங்கிளா இருக்கலாம். கமிட்டட் தான். அங்க பாரு, கேமரா கொஞ்சம் திருப்பிக்காங்க, அதான் கமிட்டட். இல்ல அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே இருந்தது இல்ல. ஆள் இருக்காங்க. என்னமா கீழ சத்தம் பேசிக்கிட்டீங்க மாமா. மாமா இருக்கா. ஓ சரி, ஓகே. கமிட்டட்னா வலியாவது. உங்களுக்கு தான் பிடிக்கல கமிட்டட் ஆகவே, அப்புறம் ஏன் கடுப்பாகுது? அதுதான் கமிட்டாவே பிடிக்கல. கமிட்டட்ங்களா பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். ப்ரோ சிங்கிளா கமிட்டடா நீங்க? நான் சிங்கிள். சிங்கிளா? நாங்க சிங்கிள் தான். சிங்கிள் தான். கமிட்டட் தான். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. சிங்கிள் ஆர் கமிட்டட்? Where are we from? ஏன் சிங்கிள் பிடிக்கும்? கமிட்டட்னா வலியாவது. சிங்கிள் தான். ஏன் சிங்கிளா இருந்தா ஜாலியா சுத்தலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்டுங்க கூட. இதே கமிட்டட் இருந்தா அங்க போவாது இங்க போவாது சொல்லுவாங்க. சிங்கிள் லைஃப் தான். சிங்கிள் தான். ஏன் சிங்கிள் லைஃப் வந்து பெஸ்ட்னு நினைக்கிறேன்? ஜாலியா இருக்கலாம், எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இருக்காது, நினைச்ச நேரத்துக்குலாம் வெளில போலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லவ்ங்கிறது ஒண்ணே இருந்ததே இல்லையா? இல்ல அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே இருந்தது இல்ல? இருந்திருக்குண்ணா. ஆள் இருக்காங்களா? என்னமா கீழ சத்தம் பேசிக்கிட்டீங்க மாமா. ஓ சரி, ஓகே. கமிட்டடுங்கிறது ஒரு விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா அது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ். அவங்களுக்கும் புரியணும், நம்மளுக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அது நம்மளுக்கு என்ன ரகம் இருந்துருங்க. சிங்கிள் அப்படி இல்லை, நம்ம பர்சனல் செல்ஃப், நம்ம அவர் செல்ஃப், இது இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஏன்னா கமிட்டட்னா ஒரே பொண்ணுகிட்ட இருக்கணும். சிங்கிள்னா நம்ம பிடிச்ச பொண்ணுங்கிட்ட 4-5 பேத்துக்கிட்ட பேசலாம், நல்லா பழகலாம், பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, இப்ப வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன்ல லவ்னு ஒண்ணு பண்றாங்கல்ல, அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சும்மா இன்ஃபாக்சுவேஷன், அட்ராக்ஷன் தான் இப்ப இருக்க லவ். ஃபர்ஸ்ட் மாதிரி ஏதாவது 90s லவ் தான் பெஸ்ட். இப்போலாம் வேஸ்ட். சும்மா டைம் பாஸ்க்கு தான் ஓட்டிட்டு இருக்கோம். சிங்கிள் ஆர் கமிட்டட்? Where are we from? பீச்சுக்கு வந்துருக்கீங்க, பீச்ல எல்லாம் பாக்குறீங்க சில விஷயத்தெல்லாம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி இவங்க ஏன் லவ் பண்றாங்க, லவ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க யோசிப்பாங்க, நம்ம ஏன் லவ் பண்றாங்க, லவ் பண்ணி அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு இங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம போய் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். சொல்லாம இருந்தா எப்படி தெரியும்? சொல்ல போலான்னு பாக்கும்போது அவங்க இன்னொருத்தர கமிட்டட்ல இருக்கிறாங்க. என்ன பின்ன தெரியாதவங்க மேலே நமக்கு அக்கறை இருக்கும்போது நான் உங்களை காதலிச்சிருக்கேங்க, நீங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, என்னால விட்டுற முடியுமா? லவ் பொறுத்த வரைக்குமே பசங்க பொண்ணுங்க இவங்க 2 பேருமே ஈக்குவலா வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஒரு பொண்ணுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, ஒரு பையனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பொண்ணுக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம தான் சொல்லவே முடியாது. அவங்க எதை வேணா சொல்லி அவங்க எக்ஸ்பெக்டேஷனை மாத்தி எனக்கு இந்த மாதிரி பையன் தான் வேணும்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு அப்படி இல்லை. நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, நான் சொல்றது செய்கிறாளா, எனக்கு நம்பிக்கையா இருக்காளா, என்னை ஏமாத்திருக்கியா, லைக் சீட்டிங் எடுத்துக்கோங்க. ரொம்ப இப்போ வந்து அது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு சீட்டிங்கிறது சொல்றது. ஸோ அந்த மாதிரி சொல்ல சீட்டிங்கிற ஒரு சென்ஸ் நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, லவ் பண்ற ஒரே ப்ரூஃப் வந்து சீட் பண்ணாம இருக்கிறதோ, அந்த ப்ரூஃப் உடையறதே சீட் பண்றதுல தான். ஸோ லைக் என்ன சொல்றேன்னா, லவ் இல்லை, லஸ்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த வந்து லவ் லஸ்ட். எல்லாத்தையும் சொல்ல இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, நம்ம கண்ணில் படல, இருக்கலாம், மற்றவங்களும் படலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது எல்லாமே லஸ்டா தான் இருக்கு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. சிங்கிள் ஆர் கமிட்டட்? Where are we from? சொல்லணும்னா இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பாக்கணும்னா சிங்கிளா இருக்கலாம். கமிட்டட் தான். அங்க பாரு, கேமரா கொஞ்சம் அப்படி திருப்பிக்காங்க, அதான் கமிட்டட். ஒரே பொண்ணுகிட்ட பார்த்து ஒரே பொண்ணுகிட்ட பேசுறதா கமிட்டட். பாய் பெஸ்டி
டப்புன்னு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ற மாதிரி ஒரு நானே பாய் பெஸ்டி தான் அது, நானே பாய் பெஸ்டி தான் அது. நான் நிறைய பேர் லைஃப்ல இருந்தேன், ஏன்னா என் லைஃப்ல ஒரு பாய் பெஸ்டி இருந்தான், அதனால நீங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன் நானும். கதை இப்படி போகுதா? இப்ப இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற சிட்டி லைஃப் ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்குதுங்க. எப்படி யாரு கூட வேணாலும் ஆமா, பழகுறது. அதான் உண்மை. ஒருத்தன்லாம் இல்ல, ம். யாருக்கிட்ட வேணாலும் பழகுறாங்க, ம். தப்பு பண்றாங்க, எப்படி வேணாலும் இருக்காங்க. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கு. நீங்களும் அப்படிதானே இருக்கிறீங்க? அப்படி இல்ல, நான் கிராமத்து சைடு, ஓ. எனக்கு அதெல்லாம், நான் 90s கிட்ஸ், ஓ. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப பீச் கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுறாங்க இல்ல ஏதோ பண்றாங்க, அது அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நம்மளுக்கு கடுப்பதான். ஏன் கடுப்பாகுது உங்களுக்கு? நம்ம உங்களுக்கு தான் பிடிக்கல கமிட்டட் ஆகவே, அப்புறம் ஏன் கடுப்பாகுது? அதுதான் கமிட்டாவே பிடிக்கல. கமிட்டடவங்களா பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். ஓ, அது நீங்க கமிட்டட் ஆனவங்க பார்த்தா உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா இல்ல அவங்க பண்றத பார்த்தா உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா? அவங்க பண்றத பார்த்தாலும் டென்ஷன் ஆகும். ஓகே, சரி நீங்க வந்துருங்க அப்படியே. அவ்வளவுதான். அமுகு டுமுகு அமால் டுமால்